குயிக்காக ஒரு சிக்கன் ஃப்ரை, அதுவும் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? நான் இப்போ சிக்கன் எடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஹாட் வாட்டரும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே எனக்கு கிடைச்ச ஒரு சிக்கன் மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக லெமன் ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் வினிகரோ இல்லை கர்டோ யூஸ் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஓகே தான். அது கூட இப்போது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கையிலே நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லா பீஸும் நாலா பக்கமும் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு ஸ்பைஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போது அடுப்பில் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த பீஸெல்லாம் நல்லா உள்ளே முழுகி ஃப்ரை ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி தாராளமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு பீஸை ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணலாம். எல்லா பீஸையும் ஒரே அடியே போட்டுறாதீங்க. ஒரு 3லேருந்து 4 பீஸ் போட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா வரும். அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்துலேயே ரொம்ப சிம்பிளாக வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய சிக்கன் ஃப்ரை ரெடி. ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஆர்டர் பண்ணுற மாதிரி சிம்பிளாக வீட்டிலே நம்ம பண்ணலான்னு இருக்கும்போது இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.